கைஸ், ஏடிஆர் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்கு. அந்த சர்வே என்னன்னா, இந்தியன் எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் நடக்க போகிற நேரத்தில் இந்த அரசியல்வாதிகள்லாம் தங்களுடைய பிரதான பத்திரத்தை கொடுப்பாங்கள்ல, அதாவது அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எந்தெந்த இடத்துல வீடு இருக்குது, என்னென்ன கார்கள் பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன கிரிமினல் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சு போனது என்னென்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலுமே அந்த டாக்குமெண்ட்டில் பிரதான பத்திரமாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 4800 டாக்குமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த பிரதான பத்திரத்தில் 4763 டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அவங்க வெரிஃபை பண்ணதன் மூலமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, 134 எம்எல்ஏ எம்பி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கு. அப்படி அவங்க மேலே இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் நிலுவையில் இருந்தாலும் கூட சின்ன கட்சியில் இருந்து பெரிய கட்சி வரைக்கும் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்து வேட்பாளராகவும் நிப்பாட்டி பெண்கள் முன்னாடியே ஓட்டு கேட்க வைக்கிறாங்க. மக்களுமே ஆரம்பத்தில் அது பெருசாக பரபரப்பாக அந்த நேரத்தில் பேசினாலும் பின் நாட்களில் அதை மறந்து ஈஸியாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கக்கிட்டே ஓட்டு கேட்குற ஒரு அவலமும் நம்ம நாட்டில் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் கண் கூட அங்கங்கே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த டாப்பிக்கில் போனால் கொஞ்சம் டீப்பாக போகும். ஸோ நம்ம அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறதில்ல. ஆனால் அதை விட ஒரு முக்கியமான கர்நாடக மாநிலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி தர்மஸ்தலா வழக்கு ரொம்ப பரபரப்பாக இப்போதைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு பரபரப்பாக இந்த வழக்கையுமே எல்லாரும் பேசணும்னு நான் நினைக்கிறேன். 2024 இந்திய முழுக்க பாராளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு. அதாவது எம்பி எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்லாம் நடந்துச்சுல, அந்த எலெக்ஷன் இந்தியா முழுக்க நடந்துச்சு. எப்போதுமே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னா, ஒரே நேரத்தில் எல்லா தொகுதிகளிலுமே எந்த எலெக்ஷனுமே நடத்த முடியாது. அதற்கு காரணம் எலெக்ஷன் டியூட்டி பார்க்கறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும், பாதுகாப்பு தரத்துலையும் சில சிரமம் இருக்கும். இதனால முதற்கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம்னு இந்த மாதிரி பிரிச்சு கொஞ்சம் இடங்கள்ல எலெக்ஷன் நடத்திக்கிட்டு வருவாங்க. அப்படிதான் கர்நாடக மாநிலத்திலுமே ஏப்ரல் மாதம் 2024 இந்த எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கர்நாடக மாநிலத்தில் மொத்தம் 28 தொகுதி, அதுல 14 தொகுதியா 2 கட்டமா நடத்தலான்னு எலெக்ஷன் கமிஷன் பிளான் பண்ணுது. முதல் தேதியா ஏப்ரல் 26, 2014, இரண்டாம் தேதியா மே 7, 2024. இப்படி 2 கட்டமா நடத்தணுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய பிளான். அஸ் பர் பிளான் படி எல்லாமே நல்லா தான் அந்த சைடு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் ரொம்பவும் க்ளோஸ் காம்படிஷனா போய்கிட்டு இருக்குதுன்னா காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்குள்ள தான். இந்த காங்கிரஸ் கட்சியினர் தற்போதைக்கு கர்நாடக மாநிலத்தில் ஆளும் கட்சியா இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து அவங்களுடைய 28 வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி அவங்களுடைய 28 கேண்டிடேட்டை நிப்பாட்டுறாங்க. ஆனா அந்த எலெக்ஷன்ல பாஜக மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சி கூட சேர்ந்து தான் அந்த தேர்தலை சந்திக்க தயாராகிறாங்க. அப்படி அந்த தேர்தலில் 20 தொகுதிகள் பாஜகவுக்கும், மிச்சம் இருக்கிற 3 தொகுதிகள் இந்த மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கும் ஒதுக்கி இருந்திருக்காங்க. இதுல முக்கியமா ஹாசன் அப்படின்ற தொகுதி மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியை சேர்ந்த பிரஜ்வால் அப்படின்ற 34 வயது இருந்த ஒரு இளைஞருக்கு அந்த சீட்டை கொடுத்திருந்திருக்காங்க. ஏற்கனவே 2019 இந்த பிரஜ்வால் இதே மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில நின்று தான் காங்கிரஸ் கூட கூட்டணியில இருந்து தான் 2019 ஜெயிச்சிருந்திருக்காங்க. ஆனா 2024 தேர்தல பாஜக கூட கூட்டணி இருந்துதான் இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க. இப்படி 2 கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அவங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்களை பரபரப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரஜ்வால் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டுடைய 11வது பிரைம் மினிஸ்டரா நியமனம் செய்யப்பட்ட ஹெச்டி தேவகவுடாவுடைய பேரன். இந்த ஹெச்டி தேவகவுடாவுக்கு 2 பசங்க. முதலாவது ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் சிஎம்மா இருந்த ஹெச்டி குமாரசாமி, இரண்டாவது ஹெச்டி ரேவண்ணா. இந்த ரேவண்ணாவுக்கு 2 பசங்க. இந்த ரேவண்ணாவுடைய முதல் மகன் பெயர் நிராஜ், இரண்டாவது மகன் தான் இந்த பிரஜ்வால். 1999 ஜனதாதளம் கட்சியில இருந்து இந்த குடும்பத்தார்கள் மதசார்பற்ற ஜனதாதளம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பெரிய அரசியல் குடும்பம் இருக்கிறது தான் இந்த பிரஜ்வாலுடைய குடும்பம். கிட்டத்தட்ட தேர்தலுக்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே பரபரப்பா மக்கள் எல்லாம் சந்திச்சு பெண்களை பத்தின விழிப்புணர்வு, நாட்டை பத்தின விழிப்புணர்வு எல்லாத்தையுமே பேசி தனக்கான வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு விஷயம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல தான் சரியா ஏப்ரல் 19, 2024 அவரால் மறக்கவே முடியாத ஒரு நாளா அன்னைக்கு ஒரு மர்ம மனிதன் மாத்தி இருந்திருக்கான்.
கர்நாடகா மீடியா மட்டும் இல்லாம தமிழகம், இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எலெக்ஷனை பத்தி மட்டும்தான் நியூஸ் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கர்நாடக மாநிலத்துல அந்த எலெக்ஷன் வேலைகள், பிரச்சாரங்கள்லாம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்பான சூழல்ல தான் ஹாசன் தொகுதியில் இருக்கிற பொது இடங்கள்ல, முக்கியமா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், பொதுமக்களுடைய வீடுகள், பொதுமக்கள் அதிகமா கூடுற இடங்கள் அப்படின்னு நிறைய இடங்கள்ல மர்ம மனிதர்கள் சில பென்டிரைவ்களை கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டுட்டு போறாங்க. அதுவும் அவங்களுக்கு கண்ணுல படுற மாதிரி தான் அந்த பென்டிரைவ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு போறாங்க. அந்த பென்டிரைவை பார்க்கும் போதே அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எல்லா மக்களுக்கும் இழந்திருக்கு. இதனால அங்க இருந்தவங்க அங்க இருக்கிற பென்டிரைவை எடுத்து என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே அதுக்குள்ள பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் அந்த பென்டிரைவை சிஸ்டத்தில் போட்டு பார்த்ததும் ஏதோ பான் வீடியோஸ் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கிட்டே வரும்போது தான் இந்த குரலையும், இந்த உடம்பையும், இந்த சட்டையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இந்த உடல் பாவனைகளையும் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, பின்னாடி இருக்கிற அந்த ஆஃபீஸ் பேக்ரவுண்டையுமே நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு பொதுமக்களுக்கு சில சந்தேகங்கள் எழ ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக அவர்கள் பார்த்துக்கிட்டே வரும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம தொகுதியோடைய எம்பியான, மறுபடியும் எம்பி வேட்பாளர் நின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிரஜ்வால்னு தெரிஞ்சதுமே அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு. அந்த பென்டிரைவ்ல சரியா 2976 வீடியோ இருக்கு. அந்த 2976 வீடியோவிலுமே ஒவ்வொரு பெண்களுக்கும் பாலியல் சீண்டல்கள், அவங்கள கட்டாயப்படுத்துறது, அவங்கள மிரட்டுறது அப்படின்னு அந்த தோணியில தான் அந்த வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்னதான் எடுக்கிற நபருடைய முகம் அதில் தெரியலனாலும் உடம்பு பகுதி, இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த விக்டிம்ஸோடைய முகம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதை தவிர அவங்க எப்படி கத்துறாங்க, எப்படி கதறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த வீடியோ எடுக்கிற நபர் ரசிச்சு இருந்திருக்காரு. அந்த வீடியோ எடுத்தது எல்லாமே இந்த பிரஜ்வால் மட்டும்தான். பிரஜ்வாலுடைய குரல் மட்டும்தான் அதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. வெளியில நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிரஜ்வாலா இப்படி எல்லாமே பண்ணி இருக்கிறது அப்படின்ற ஒரு ஷாக் அந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே எழ ஆரம்பிக்குது. சில பேர் இந்த வீடியோவை மெல்ல மெல்லமா சோசியல் மீடியாவில் பரப்பி, உங்க தொகுதி எம்பி எப்படி இருக்காரு பாருங்க, உங்க தொகுதியில இருக்கிற பெண்கள் கிட்ட எப்படி விழிப்புணர்வா இருக்கணும்னு பேசிட்டு அவர் எந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க, இந்தியா முழுக்க இந்த வீடியோ வைரலா பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த வீடியோல ஒரு 60ல இருந்து 65 வயசு இருக்கிற ஒரு பெண் வந்து என்னை விட்டுட்டு கெஞ்சுறாங்க. ஆனா அதையுமே பொருட்படுத்தாம வெறும் 34 வயதுல இருந்த இந்த பிரஜ்வால் தன்னுடைய அதிகார திமிரையும் தன்னுடைய பண திமிரையும் அந்த பெண் கிட்ட காட்டி தனக்கு தேவையான பாலியல் சீண்டல்கள் எல்லாமே பண்ணியிருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 2976 வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோல இருக்கிற யாருமே ரிப்பீட் ஆகவே இல்லை. இதை வச்சு பார்க்கும்போது 2976 பெண்களை இந்த மாதிரி மிரட்டி அவங்க எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்க. இதை தவிர கிட்டத்தட்ட 2000 வீடியோ வரைக்குமே இந்த பிரஜ்வாலுடைய குரல் தான் கேட்குது. மிச்சம் 900 சம்பந்தமான வீடியோக்கள் தான் வேற ஒரு நபரால எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே ஊடகங்களும் பொதுமக்களும் பார்த்துட்டு பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோக்குள்ள அந்த கட்சியிலே வேலை பார்க்கிற ஊழியர்கள், அவனுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள், போலீஸ் ஆபீசர், கவர்மெண்ட் அபிஷியல்னு பல பேர் அந்த வீடியோக்குள்ள இருக்காங்க. அதுல இருக்கிற எல்லாருமே அப்பாவிகள், அவங்க எல்லாருமே மிரட்டப்பட்ட மாதிரி தான் அதுல தெரியுது. இதை தவிர பிரஜ்வாலுடைய எலெக்ஷன் ஏஜென்ட் டைரக்டா கோர்ட்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுக்கிறாரு. அது என்னன்னா, பிரஜ்வாலுக்கு எதிராக சில பேர் வந்து டீப் ஃபேக் மற்றும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மார்ஃபிங்லாம் பண்ணி அவருடைய வீடியோவை உருவாக்கி சோசியல் மீடியால வைரல் ஆக்கிக்கிட்டு வராங்க, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா முழுக்க அந்த வீடியோல இருக்கிறது பிரஜ்வாலுங்கிறது சுத்தி இருக்கிற அந்த கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியுது. இதனால அந்த விஷயம் மெல்ல மெல்லமா வீரியம் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னொரு பக்கம் இந்த வீடியோ வைரல் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால பிரஜ்வாலுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய அடியா தான் விழ போகுது. இன்னொரு பக்கம் இந்த வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருந்த நேரத்துல பொதுமக்கள் கிட்ட பிரச்சாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல வீடியோ வைரல் ஆனதுமே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டா தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. அடுத்ததா சரியா ஏப்ரல் 26, 2024 அன்றைய தினம் தான் எலெக்ஷன் டேட் அப்படிங்கிறதுனால தனக்கான ஓட்டையுமே இந்த பிரஜ்வால் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு இரவே தான் கிட்ட இருக்கிற டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி, அதாவது அரசு பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுக்கப்படும். இந்த பாஸ்போர்ட் மூலியமா விசா இல்லாமலே எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். அந்த பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அன்றைய நாள் இரவே இந்த பிரஜ்வால் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போகிறாரு.
அதுக்கப்புறம் சரியா ஏப்ரல் 28, 2024 வகையில் பிரஜ்வாலுடைய வீட்டில் வேலை பார்த்த 47 வயது நேர்ந்த ஒரு பணிப்பெண் ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டை ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கொடுக்குறாங்க. அதுல தனக்கு 47 வயது ஆகுது அப்படின்னும், பிரஜ்வாலுடைய வீட்டில் தான் பல நாட்களா வீட்டு வேலைக்காரியா வேலை பார்க்குறான் அப்படின்னும், என்ன கொரோனா டைம்ல அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்கிட்ட பாலியல் சீண்டல்கள்லாம் பண்ணாரு, இதை பத்தி அவருடைய அப்பா கிட்ட சொன்னா கூட அவருமே எனக்கு பாலியல் சீண்டல்கள் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதை தவிர அவங்க கொடுத்த இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னுடைய மகள் சில வேலைகளை என்னை பார்க்கறதுக்காக இந்த பிரஜ்வாலுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மகளுடைய மொபைல் நம்பரை பிரஜ்வால் வாங்கிக்கிட்டு இரவு நேரத்தில் வீடியோ கால் பண்ணுறது, அதுவும் ஆபாசமாக பேசுறது, அப்படி இல்லைன்னா மிரட்டுறது போன்ற வேலைகளை பண்ணாரு. என்னையுமே அதே மாதிரி தான் மிரட்டினாரு. நானுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாமல் உயிர் பயத்தினால தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோலாம் வைரல் ஆகுறதுனால இதுதான் சரியான தருணம், அதனால என்னுடைய கம்ப்ளைண்ட்டை எடுத்துங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட்டை அந்த பெண்மணி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த பிரஜ்வாலுடைய அப்பா மேலே பிரஜ்வால் மேலேயும் ஐபிசி செக்ஷன் 354, ஐபிசி செக்ஷன் 354A, 354D, 506, 509 அப்படின்ற பிரிவின் கீழே இந்த 2 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு பண்ணப்படுது. இதை தவிர வீடியோ வந்து ஒரு பக்கம் வைரல் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால கர்நாடகாவுடைய உமன் கமிஷனர் சீஃபான நாகலட்சுமி சௌத்ரிக்குமே இந்த பென்ட்ரைவ் வந்து போயிருந்திருக்கு. அந்த பென்ட்ரைவை பார்த்ததுமே அவங்களுடைய ரத்தம் எல்லாமே கொதிச்சதாகவும், இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஸ்கேண்டல் நடந்திருக்கு, கண்டிப்பா பிரஜ்வாலை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் விடுத்திருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட பெண்களே அந்த சீஃப் ஆஃபீஸரை டைரக்டா போய் பார்த்துட்டு தனக்கு நடந்த விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சில பேர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கால் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால கர்நாடகாவில் இருக்கிற மகளிர் அமைப்பு என்ன பண்றாங்க, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு இந்த பிரஜ்வாலை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ அந்த மகளிர் ஆணையத்தில் இருந்து தான் கர்நாடக மாநிலத்துடைய சிஎம் இருக்கிற சித்தராமையாவுக்கு பிரஜ்வாலை கைது பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிஎம்ஏ இதில் டைரக்டா தலையிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாங்க. இந்த டீம் இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் வழக்குடைய விசாரணையை வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. இந்த டீமுக்குள்ள ஏடிஜிபி, 2 ஐபிஎஸ் ஆபீசர், பல முக்கியமான போலீஸ் அபிஷியல் அப்படின்னு 18 பேர் கொண்ட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த டீம் வந்து 3 டீமா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வேலைகளை கொடுத்திருக்காங்க. ஒரு டீம் வந்து பாதிக்கப்பட்ட விக்டிம் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை கலெக்ட் பண்றது, அதுல 4 பேர் மட்டும்தான் முன் வந்து தங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரஜ்வாலுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை, டெக்னிக்கல் எவிடன்ஸா இருக்கட்டும், சயின்டிபிக் எவிடன்ஸா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வழக்கு ஸ்பெஷல் டீம்லாம் அந்த பென்ட்ரைவை பார்க்கும்போது தான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் இந்த நேரத்தில் வரணும், யார் இதை வெளியிட்டிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது தான் சில உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. பிரஜ்வாலுடைய வீட்டில் 15 வருஷமா டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் தான் இந்த கார்த்திக் கவுடா. இந்த கார்த்திக் கவுடா நீண்ட நாட்களா பிரஜ்வாலுடைய அப்பா கிட்டையும் டிரைவரா வேலை பார்த்திருக்காரு, பிரஜ்வால் கிட்டையும் வேலை பார்த்திருக்காரு. அதிக நம்பிக்கை இருக்கிற ஒரு நம்பகத்தன்மையான ஆளா தான் இந்த கார்த்திக் கவுடாவை பார்த்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் கார்த்திக் கவுடாவுக்கு இந்த பிரஜ்வாலுடைய ஃபோன் பாஸ்வேர்டு, லேப்டாப் பாஸ்வேர்டுன்னு எல்லாமே நல்லாவே தெரியும். இதை தவிர பிரஜ்வாலுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, அவர் எங்கெங்கெல்லாம் போறாரு, எந்தெந்த ஏரியாவில் அவர் சொத்துக்கள் வச்சிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாருங்கிறத முதற்கொண்டு இந்த டிரைவர் அண்ணா கார்த்திக் கவுடாவுக்கு நல்லாவே தெரியும். இப்படி அதிக நம்பிக்கை இருக்கிறதுனால கார்த்திக் கவுடாவை ஒரு பினாமி மாதிரி யூஸ் பண்ணி தாங்க வாங்குற சொத்துக்களை அவர் பேரில் வாங்கி வேணுங்கிறப்போ திருப்பி கார்த்திக் கிட்டேயே வாங்கி இருந்திருக்காங்க. இப்படிதான் அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்ல விதமா போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா 2022 ஹோலே நரசிபுரா அப்படின்ற ஊர்ல ஒரு 16 ஏக்கர் லேண்டை இந்த கார்த்திக் கவுடாவுக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அந்த லேண்டை வித்துட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுக்கணும்னு அந்த குடும்பத்தார்கள் சொல்றாங்க. ஆனா கார்த்திக் கவுடாவுக்கு அந்த நிலம் தனக்கானது அப்படின்னும், அதுக்குண்டான ப்ராப்பரான டாக்குமெண்ட்லாம் தாங்கிட்ட இருக்கு, அதனால பணத்தை எல்லாம் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இப்படியே நாட்கள் நகர்ந்துகிட்டே போகும்போது தான் மார்ச் மாதம் 2023 கார்த்திக் கவுடா பிரஜ்வாலுடைய டிரைவர் வேலையை விட்டுட்டு வெளியில வந்திருக்காரு. ஆனா வெளியில வந்த இந்த கார்த்திக் கவுடா டைரக்டா கோர்ட்டுக்கு போயிட்டு இது தன்னுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு வழக்கை பதிவு பண்ணி இருந்திருக்காரு. பட் இந்த அளவுக்கு வழக்கு பதிவு பண்ணி இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பம்
குடும்பத்தை எதுக்கிறதுக்கு தைரியம் ஏன் வந்துச்சுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கார்த்திக் கவுடாவுக்கு பிரஜ்வாலுடைய மொபைல் மற்றும் லேப்டாப்போடைய பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். இதனால அவருடைய மொபைல்ல என்னென்ன வீடியோ இருக்கு, என்னென்ன போட்டோஸ் இருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த கார்த்திக் கவுடா ஏற்கனவே லேப்டாப்ல இருந்து 2976 வீடியோஸை ஒரு பென்ட்ரைவ்ல சீக்கிரட்டா காப்பி பண்ணி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேண்டை வித்து பணம் கொடுன்னு சொல்லும்போது இந்த கார்த்திக் கவுடாவுக்கு அதையே நம்ம திருப்பி தரணும், அது நமக்கான நிலம் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் நமக்கு வேணும், அதே சமயம் இந்த பிரஜ்வாலை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்த்திக் கவுடாவுடைய பிளான். அதன் அடிப்படையில் தான் இந்த பிரஜ்வாலுக்கு எதிராக யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மஞ்சு மற்றும் பிஜேபி கட்சியை சேர்ந்த தேவராஜ் அப்படின்னு இந்த 2 பேர் தான் அவரை எதிர்த்து லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து போட்டி போட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் சரியான ஆளு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே சமயம் அந்த நேரத்துல தான் மதசார்பற்ற அந்த ஜனதா தளம் கட்சி காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிஞ்சிருந்திருக்கு. இதனால காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மஞ்சு சரியான ஆளா இருப்பாரு, இன்னொரு பக்கம் பிஜேபியில இருக்கிற தேவராஜும் சரியான ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு இந்த கார்த்திக் முயற்சி பண்ணி இருந்திருக்காரு. இறுதியா இந்த பிஜேபியில இருக்கிற தேவராஜுவை இந்த கார்த்தியால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சிருது. அவர்கிட்ட நடந்த விஷயங்களும் பிரஜ்வாலுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள், அவருடைய வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவா அந்த தேவராஜு கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. தேவராஜுமே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி நம்ம கண்டிப்பா இதுக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம், கோர்ட்லயுமே நம்ம போயிட்டு கேஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இவங்க இந்த பக்கம் இப்படி ஒரு பிளான் பண்ணும்போது தான் இன்னொரு பக்கம் இந்த பிரஜ்வால் தேவராஜ் மற்றும் கார்த்திக் கவுடா பண்ற சில விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சதுனால கோர்ட்ல போயிட்டு எனக்கு எதிராக சில வீடியோஸா ஆன்லைன்ல பரப்பி தனக்கு அவப்பெயர் உருவாக்க முயற்சி பண்றாங்க, அதனால என்ன பத்தின வீடியோவை யாரும் வெளியிடக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று ஜூன் 2, 2023 கோர்ட்ல ஒரு மனு ஒன்று போட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் ஜூன் 3, 2023 நீதிமன்றமும் 86 ஊடகங்களுக்கும் இந்த 3 பேருக்கும் கார்த்திக் மற்றும் தேவராஜு மஞ்சு அப்படின்னு இந்த 3 பேரும் இந்த வீடியோவை எதுவும் வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. இதன் காரணமாகவே அந்த நேரத்தில் அந்த வீடியோவை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஆனால் என்ன வீடியோங்கிறது அந்த நேரத்தில் வெளியாகல. பிரஜ்வாலுக்கு எதிராக ஒரு வீடியோ மட்டும் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அரசல் புரசலாக அந்த நேரத்தில் பேசப்படுது. இப்படி இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே போகும்போது தான் திடீர்னு இந்த பிரஜ்வால் இருக்கிற மத சார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் இன்னொரு பக்கம் தேவராஜ் இருக்கிற அந்த பாஜக கட்சியும் கூட்டணியாக சேர ஆரம்பிச்சு 2024 எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதை பார்த்ததுமே அந்த டிரைவரான கார்த்திக் கவுடாவுக்கு தேவராஜ் மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாமே மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிக்குது. இதை தவிர இதுக்கு முன்னாடியே அந்த தேவராஜ் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா இந்த கார்த்திக் கவுடா கிட்ட அந்த பென்ட்ரைவ்லாம் வாங்கும்போது அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு பாண்டில் சைன் பண்ணி தான் வாங்கியிருந்திருக்காரு. இது வாங்கின நேரம் செப்டம்பர் மாதம் 2023. ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே பிஜேபியும் இந்த ஜேடிஎஸ்ன்னு சொல்லப்படுற மத சார்பற்ற ஜனதா தளம் கட்சியும் கூட்டணிக்கு சேர்ந்ததை பார்த்துட்டு கார்த்திக் கவுடாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக அமைய ஆரம்பிக்குது. இருந்தாலுமே தேவராஜ் என்ன சொல்றாரு, கண்டிப்பா இந்த வீடியோ ஒருவேளை வெளியாயிடுச்சுன்னா எங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய அவப்பெயரா இருக்கும், அதனால கோர்ட் மூலமா நம்ம போகாம அவனுக்கு உண்டான அந்த வேட்பாளர் பதவியை எப்படியாவது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த தேவராஜு அந்த நேரத்தில் கர்நாடக மாநிலத்தோடைய பிஜேபி பிரசிடென்டா இருந்த விஜயேந்திரா எடியூரப்பா அப்படின்றவருக்கு லெட்டர் எழுதியிருந்திருக்காரு, இமெயில் கூட அனுப்பியிருந்திருக்காரு. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் மறுபக்கத்தில் இருந்து வராததுனால இந்த தேவராஜுவாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் ஜனவரி மாதம் 2024 இந்த கார்த்திக் கவுடா அப்படின்ற டிரைவர் பிரஜ்வாலுக்கு எதிராக இருக்கிற வழக்கை நீதிமன்றத்தின் மூலமாவே சந்திச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்திக் கவுடா வந்து அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தேவராஜுக்கு கால் பண்ணாலும் தேவராஜு காலை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தேவராஜ் அந்த கார்த்திக் கவுடா கிட்ட எந்த ஒரு கான்வர்சேஷனுமே வச்சுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பாஜக கூட்டணி தன்னுடைய 28 தொகுதியில 3 தொகுதியை இந்த மத சார்பற்ற அதாவது பிரஜ்வால் இருக்கக்கூடிய அந்த மத சார்பற்ற ஜனதா தளம் கட்சிக்கு கொடுத்திருந்திருக்காங்க. அதுல முக்கியமா ஹாசன் தொகுதியில இந்த பிரஜ்வாலை தான் மறுபடியுமே வேட்பாளரா நிப்பாட்டி பிரச்சாரங்கள் எல்லாமே பரபரப்பா வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் திடீர்னு எலெக்ஷனுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பென்ட்ரைவ்ஸ் பொது இடங்கள்ல போடப்பட்டதுக்கு பிறகுதான் பிரஜ்வாலுடைய முழு சுயரூபமுமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சது.
இந்த பென்ட்ரைவ்லாம் வெளியில வந்ததுமே ஆரம்பத்தில் முதல் சந்தேகமா இருந்தது இந்த கார்த்திக் கவுடா தான். ஆனா கார்த்திக் கவுடா கிட்ட கேட்கும்போது என்கிட்ட இருந்தது ஒரே பென்ட்ரைவ் தான், அந்த பென்ட்ரைவை நான் பிஜேபி தலைவரான இந்த தேவராஜ் கவுடா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இப்போ தேவராஜ் கவுடா கிட்ட கேட்டாலும் என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறது உண்மைதான், இதை பத்தி என்னுடைய கர்நாடக மாநில பிஜேபி தலைவருக்கு கூட மெயில், வாட்ஸ்அப், லெட்டர் எல்லாமே அனுப்பிச்சேன். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவங்க கிட்ட இருந்து வரல. நான் அந்த மெயில் லெட்டர்ல கூட இந்த வீடியோ சப்போஸ் வெளியாயிடுச்சுன்னா நம்ம கட்சிக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். ஏற்கனவே நம்ம கட்சி மேல பல குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது, அதனால வேட்பாளரை நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் எழுதி அனுப்பியிருந்தேன். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அங்கிருந்து வராததுனால நான் இதை பத்தி வெளியில பேசவும் இல்லை, இந்த பென்ட்ரைவையும் நான் வெளியில வெளியிடவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு பதிலா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தற்போதைக்கு டெபுட்டி சிஎம்மா இருக்கிற டி.கே. சிவகுமார் தான் இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காரு. அவங்களுக்குமே ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சிருக்கு, அவங்க தான் இது எல்லாத்தையுமே திட்டமிட்டு பரப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் என்னதான் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வச்சாலும் அதற்கான சரியான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினர்கிட்ட கேட்டாலும் கூட நாங்க இதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லி இருந்திருக்காங்க. பட் என்னதான் இது ஒரு டிபேட்டா இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த வீடியோல இருக்கிறது எல்லாமே உண்மைதான், இந்த பிரஜ்வால் குற்றம் பண்ணது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரிய வர ஆரம்பிக்குது. இதன் பிறகுதான் தேசிய மகளிர் ஆணையெல்லாம் தலையிட்டு ஹைராங்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டீமை கர்நாடக அரசு நியமனம் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த வழக்குடைய விசாரணையை ஒரு 14 மாசத்துக்குள்ளே முடிச்சு தண்டனை எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த 14 மாசத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, அந்த வீடியோல முகமே தெரியலனாலும் எப்படி குற்றவாளின்னு பிரஜ்வாலை நியமிச்சாங்க அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 ஈஸியா உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். சரியா ஏப்ரல் 19, 2024 இந்த நாள்ல தான் அந்த பென் டிரைவை பொதுமக்கள் கூடுற இடத்துலையும் பொது இடங்கள்லையும் அந்த மர்ம மனிதன் தூக்கி போட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் ஏப்ரல் 24 மகளிர் ஆணையம் இருக்குல்ல, அதாவது கர்நாடகா மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடுறாங்க. அதற்கு அடுத்த நாளே ஏப்ரல் 25 இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும், அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நீங்க ஃபார்ம் பண்ணணும்னு முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்திருக்காங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 26 இந்த பிரஜ்வால் ஓட்டு போட்டுட்டு இரவு நேரத்திலே ஜெர்மனுக்கு தங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காது. அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 27, 2024 அன்னைக்கு கர்நாடக அரசு இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஏடிஜிபி ஐபிஎஸ் ஆபீசர் தலைமையில 18 அபிஷியல் கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 28 இந்த பிரஜ்வாலுடைய வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு பணிப்பெண் 47 வயது இருக்கிற அந்த பணிப்பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஒன்னு ஃபைல் பண்றாங்க. எஸ்ஐடி ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அந்த வீடியோஸ்லாம் பரவனதுனால பிரஜ்வால் மேல போட்டிருக்காங்க. ரெண்டாவது எஃப்ஐஆர் அந்த வீட்டு பணிப்பெண் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 மகளிர் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, பிரஜ்வால் இருக்கிற அந்த கட்சியில இருந்து அவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால கட்சியில இருந்து பிரஜ்வால் நீக்கம் செய்யப்படுறாரு. அடுத்த நாள் மே 1, 2024 உண்மை வெல்லும் அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல இந்த பிரஜ்வால் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அடுத்த நாள் மே 2 இந்த பிரஜ்வாலுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் பாஸ்போர்ட்டை ரத்து செய்யணும் அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சரான சித்தராமையா பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்திருக்காங்க. அதே நாளில் அந்த கட்சியிலேயே மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியிலேயே இந்த பிரஜ்வால் கூட வேலை பார்த்த ஒரு பெண் இந்த பிரஜ்வாலுக்கு எதிராக பாலியல் ரீதியான வழக்குகளை தொடர ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது எஃப்ஐஆர் இந்த நேரத்தில் தான் பிரஜ்வாலுக்கு எதிராக போடப்பட ஆரம்பிக்குது. அடுத்ததா மே 4 இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு பெண் எங்க போய் ஆஜராயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துவதற்காக அந்த குடும்பத்தார்கள் வீட்டுக்கு கூப்பிட்டதாகவும் அந்த நேரத்தில் அவங்க கடத்தப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள போய் மீட் எடுத்துட்டு வராங்க. அடுத்து சரியா 4 நாட்கள் கழித்து மே 8, 2024 அப்போ ஆரம்பத்தில் ஒரு பெண் தைரியமா ஒரு கேஸ் கொடுத்தாங்களே, அதாவது அந்த வீட்டில் வேலை பார்த்தா அந்த 47 வயது நேர்ந்த பெண், அந்த பணிப்பெண்ணை அழைச்சிக்கிட்டு எந்த இடத்துல அவங்களுக்கு பாலியல் சீண்டல்லாம் நடந்துச்சோ அந்த இடத்த போயிட்டு சோதனை பண்றதுக்காக இந்த ஸ்பெஷல் டீம் போயிருந்திருக்கு. அப்படி அவங்களை கூப்பிட்டு போகும்போது தான் அது பிரஜ்வாலுக்கு சொந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னும், அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அடிக்கடிலாம் வரமாட்டாங்க, எப்பயாவது சில நேரங்களில் மட்டும் தான் வருவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதனால அந்த கெஸ்ட் ஹவுஸை போலீஸ் ஆஃபீஸர் கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணும்போது தான் இந்த பெண் அன்னைக்கு, அதாவது அவங்களுக்கு அந்த பாலியல் சீண்டல் நடக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ, வீடியோவிலுமே என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ட்ரெஸ் அங்கே இருக்கிற கபோர்டில் அதிர்ஷ்டவசமாக இருந்திருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுமே இமிடியேட்டாக மீட்டு ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி இதில் இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சோதனை பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம்
அந்த இடத்துக்குமே ஃபாரன்சிக் ஆஃபீஸரை வர வச்சு வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சோதனைகள்லாம் நடக்கப்படுது. அந்த இடத்துல இருந்து சில ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் மே 13ஆம் தேதி பிரஜ்வாலுடைய அப்பாவான ஹெச்டி ரேவண்ணாவுக்கு நீதிமன்றத்தின் மூலமா பெயில் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பிரஜ்வாலுடைய பெரியப்பாவான ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த ஹெச்டி குமாரசாமி பிரஜ்வாலா ஆஜராக சொல்லி ஒரு கடுமையான ஸ்டேட்மெண்ட்டை பொதுவெளியில வெளியிடுறாரு. அடுத்து 10 நாட்கள் கழித்து மே 23ஆம் தேதி ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் மற்றும் சிஎம் இருந்த இந்த பிரஜ்வாலுடைய தாத்தாவான ஹெச்டி தேவகவுடா பிரஜ்வால் வந்து ஆஜராகணும் அப்படின்னும் எனக்கு அவர் மேல பயங்கர கோபம் இருக்கு அப்படின்னும் சீக்கிரமா வந்து ஆஜராக சொல்லி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு 4 நாட்கள் கழித்து மே 27, 2024 வாகல நான் வந்து மே 31ஆம் தேதி காலை 10 மணிக்கெல்லாம் யாரு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஆஜராகிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. அதன் பிறகுதான் மே 31, 2024 பெங்களூர் ஏர்போர்ட்ல நள்ளிரவு 2 மணிக்கு இந்த பிரஜ்வாலை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க. அதற்கு அடுத்தபடியா ஜூன் 24, 2024 சைபர் கிரைம் வெப்சைட் மூலமா ஒரு பெண் வந்து இந்த பிரஜ்வாலுக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க. இது பிரஜ்வாலுக்கு எதிராக தொடரப்பட்ட 4வது எஃப்ஐஆர்னு கூட சொல்லப்படுது. ஸோ இப்படி இந்த 4 எஃப்ஐஆருமே எடுத்துக்கிட்டு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தீவிரமா அந்த வீடியோக்கள்லாம் சோதனை பண்ண ஆரம்பிக்குது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா அந்த வீடியோவில் பிரஜ்வாலுடைய முகம் எதுவுமே தெரியல. இதனால அது பிரஜ்வால் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி ஆகணும். இதனால அந்த வீடியோலாம் எந்தெந்த இடத்துல ஷூட் பண்ணப்பட்டுச்சோ அந்தந்த இடத்துக்குலாம் போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணி பார்க்கும்போது அது பிரஜ்வாலுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களாவே தான் இருந்திருக்கு. இதை தவிர பிரஜ்வாலுடைய அந்த முகம் தெரியலனாலும் அவர் ரைட் ஹேண்ட்ல தான் அந்த மொபைலை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு மச்சம் மாதிரி இருந்திருக்கு. அந்த மச்சம் பிளஸ் வந்து அவருடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற பாகங்கள் எல்லாமே அந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கு. இதனால அந்த வீடியோவில் இருக்கிற பிரைவேட் பார்ட் தான் இந்த பிரஜ்வாலுடைய பிரைவேட் பார்ட்டா அப்படிங்கிறத போலீஸ் ஆஃபீஸர் இப்போ உறுதிப்படுத்தி ஆகணும். இதன் காரணமாகவே பிரஜ்வாலுக்கு ஆண்மை டெஸ்ட், விரைப்புத்தன்மை டெஸ்ட், அந்த பிரைவேட் பார்ட்ல அல்ட்ரா சவுண்ட் டெஸ்ட், இதை தவிர ஸ்பேம் கவுண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பாலியல் வழக்குகள்லாம் நடக்கும்போது தனக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல்காரருடைய வழக்குலையுமே இந்த மாதிரி நடந்துச்சு. ஏன் கோயம்புத்தூர்ல ஒரு 2 குழந்தைகளை கடத்தி ஒருத்தன் கொலை பண்ணி ஒரு வாய்க்கால்ல போட்டிருப்பான். அந்த கேஸை விசாரணை பண்ண சைலேந்திர பாபு அவர்கள் கூட ஒருவேளை எங்க அவன் ஆண்மை இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அவனுக்கு ஆண்மை டெஸ்ட்லாம் எடுத்துட்டு தான் நீதிமன்றத்துக்கே போவாங்க. அதே மாதிரி தான் இந்த ட்ரையல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரஜ்வாலுக்கும் ஆண்மை டெஸ்ட்லாம் எடுக்கப்படுது. அதன் பிறகு சில தோல் டாக்டர்கள், சில மருத்துவர்கள்லாம் வர வச்சு இந்த வீடியோவில் இருக்கிற பிரைவேட் பார்ட்டும் இப்போதைக்கு இருக்கிற இந்த பிரஜ்வாலுடைய பிரைவேட் பார்ட்டும் ஒன்னா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சயின்டிஃபிக்கா நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. அது எல்லாமே ஒரு கட்டத்தில் சக்சஸ்ஃபுல்லா முடிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல போயிட்டு ஒரு துணி ஒன்று எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதாவது 47 வயதுன்னு இருந்த அந்த வீட்டு பணிப்பெண்ணுடைய துணி வந்து அந்த வீடியோவில் என்ன போட்டிருந்தாங்களோ அந்த துணி வந்து அந்த கபோர்ட்ல இருந்துச்சுல, அந்த துணியில இருந்து இந்த பிரஜ்வாலுடைய டிஎன்ஏவை கூட போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிறதுனால பிரஜ்வால் தான் குற்றவாளி அப்படிங்கிறதையுமே இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உறுதிப்படுத்தி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் கோர்ட்ல அவருக்கு எதிராக 123 ஆதாரங்கள், 2000 பக்கம் இருக்கிற குற்றப்பத்திரிகை, அது கூட இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட், சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்டையுமே கோர்ட்ல வந்து தாக்கல் பண்றாங்க. ஆனா பிரஜ்வால் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க எடுத்த அந்த சயின்டிபிக் எவிடன்ஸை ஒரு ஆதாரமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய பிரைவேட் பார்ட்டும் அந்த வீடியோவில் இருக்கிற பிரைவேட் பார்ட்டும் ஒன்று அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை வந்து நீதிமன்றம் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பிரஜ்வால் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருந்திருக்கு. ஆனா சயின்டிபிக்கா அது பர்ஃபெக்டா உறுதிப்படுத்தப்பட்டதுனால நீதிமன்றம் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு இந்த வழக்குடைய விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறாங்க. இந்த வழக்கு பரபரப்பா அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் தனக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா உச்ச நீதிமன்றம், டெல்லியில இருக்கிற சுப்ரீம் கோர்ட்னு எல்லா கோர்ட்லயுமே பெயில் அப்ளை பண்ணி பார்க்கறாரு. ஆனா எந்த நீதிமன்றமும் இந்த பிரஜ்வாலுக்கு பெயில் தரத்துக்கு ரெடியாவே இல்லை. இதனால இந்த வழக்கு நடக்கிற நேரத்தில் கூட 14 மாதம் வரைக்கும் பிரஜ்வால் ஜெயிலே தான் இருந்திருக்காரு. இறுதியா பிரஜ்வாலுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அந்த 47 வயது இருந்த பெண், அவங்களுக்கு எதிராக அந்த கோர்ட்ல நிறைய கேள்விகள்லாம் கேட்கப்படுது. அது ஒரு சில நேரத்தில் அருவருப்பா இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை காட்டி அது நீங்க தானா அப்படின்ற மாதிரி கூட கோர்ட்ல உறுதிப்படுத்தப்படுது. அப்பவுமே எந்த தயக்கமும் இல்லாம எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தன்னுடைய மன தைரியத்தோட இந்த கேஸ்ல பிரஜ்வாலுக்கு எதிராக சாட்சி சொல்லி இருந்திருக்காங்க. இதை தவிர அவங்க கிட்ட 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபான்னு பேரெல்லாம் பேசப்பட்டிருந்திருக்கு. ஆனா எனக்கு பணம்லாம் தேவையில்ல, நீதி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பிரஜ்வாலுக்கு எதிராக இந்த ஒரு சாட்சியை கொடுத்து இன்னைக்கு பிரஜ்வாலை ஜெயில தள்ளி இருக்காங்க. இறுதியா நீதிமன்றம்
நீதிமன்றம் பிரஜ்வால் குற்றவாளின்னு நிரூபிச்சு சரியா ஆகஸ்ட் 2, 2025 வாக்குல வெறும் 14 மாதத்துக்குள்ள இந்த வழக்கோடைய விசாரணையை முடிச்சு பெங்களூர்ல MP MLAவுக்காக விசாரணை பண்ணக்கூடிய ஸ்பெஷல் கோர்ட்ல இந்த வழக்குக்குண்டான தீர்ப்பையுமே கொடுத்திருந்திருக்காங்க. அந்த தீர்ப்புல 7 புகார்களுக்கு எதிராக பிரஜ்வால் மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டதனால 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த பிரஜ்வால் பெங்களூர்ல இருக்கிற பரப்பன அக்ரகார சிறைச்சாலையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரஜ்வாலுக்கு கைதி எண் 15528 அப்படின்ற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர ஜெயிலில் கைதிகளுக்குன்னு சில வேலைகள் கொடுப்பாங்க. முக்கியமா பேக்கரி, தோட்ட வேலை, டெய்லரிங் வேலை, கைவினை பொருட்கள் செய்யறது, பால் பண்ணையில வேலை செய்யறது அப்படின்னு இவ்வளோ கேட்டகிரி இருக்கு. இந்த கேட்டகிரியில ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து 8 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னும் அப்படி வேலை பார்த்தா 524 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதனால பிரஜ்வால் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு இந்த 524 ரூபாயை தினமுமே அவர் சம்பாரிச்சு தான் ஆக வேணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் அந்த ஜெயிலில் தள்ளி இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பெண்றைவும் இந்த பொண்ணோடைய தைரியம் மட்டும்தான். பிறந்ததுல இருந்து பணக்கார வசதியா இருந்த அந்த பிரஜ்வால் ஜெயிலில் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். 20 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் தனக்கு தங்கச்சி முறை, அக்கா முறை, என் அம்மா வயசு இருக்கிற ஆட்களை கூட விடாம எல்லாரையுமே துரத்தி மிரட்டி தங்கிட்ட இருக்கிற அதிகார பலம், ஆள் பலம், பண பலத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாரையுமே மிரட்டி இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள்லாம் பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்தியாவில் பல ஆட்கள் இருக்காங்க. ஆனால் பல பேர் இந்த மாதிரி சிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த வழக்கில் சாட்சிகளும் ஆதாரமும் பக்காவாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதனால தான் இந்த பிரஜ்வாலுக்கான வழக்குமே சீக்கிரம் முடிக்கப்பட்டு சீக்கிரமாகவே தண்டனையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பிரஜ்வாலுக்கு எதிராக அந்த சாட்சி சொன்ன 47 வயது நேர்ந்த பெண் இந்த சாட்சியெல்லாம் சொல்லும் போது கூட அழுதுகிட்டே தான் சொல்லி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கர்நாடக மக்களாக இருக்கட்டும், நிறைய ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், ஏன் அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருந்த ஆஃபீஸராக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த பெண்ணுடைய தைரியத்தை பாராட்ட இருந்திருக்காங்க. பட் இந்த தண்டனையை எடுத்து பிரஜ்வால் ஒருவேளை மேல்முறையீடு பண்ணா இதுல ஏதாவது பெயில் கிடைக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நீங்க இந்த பிரஜ்வால் கேஸை பத்தியும் இந்த வழக்கை விசாரணை பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மற்றும் இந்த பிரஜ்வாலுக்கு எதிராக சாட்சி சொன்ன அந்த பெண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எந்த இடத்துலையுமே குழப்பாமல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.